அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து உள்ள இருக்காங்க. வெளிய தமிழ், நமச்சிவாயம் 2 பேரும் சேர்ந்து அப்படியே பேய் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. "என்ன உனக்கு சாப்பாடு வேணுமா?" "ஆமா, எனக்கு சாப்பாடு வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட மாமா கேட்குறாரு. "இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் போட்டு சாப்பாடுலாம் தராங்க. அதெல்லாம் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு கத்துறாரு. ஐயய்யோ! காரம் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்துறாரு. அதுக்குள்ள உள்ளேருந்து டியூப்லேருந்து தண்ணிலாம் அடிக்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. "என்ன இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி இல்ல. இதெல்லாம் சரஸ்வதிக்கு நீ பண்ணது தானப்பா? என்னப்பா இதெல்லாம் நமக்கே திருப்பி நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இதெல்லாம் வேற யாரும் இல்ல மாமா. அந்த தமிழ், நமச்சிவாயம் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிட்டுருக்கானுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "என்னப்பா இவன் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். என்னப்பா பண்றது?" "இருக்கட்டும், இருக்கட்டும். உண்மை தெரிஞ்சா கூட பரவாயில்ல. ஆனா இவனை வச்சு செஞ்சு தான் அனுப்பணும். இவனை விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "சரி நீ பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேருந்து கிளம்புறாரு. வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க சரஸ்வதி இருக்காங்க. சரஸ்வதி கிட்ட காட்டுறாரு. "இந்த வீடியோவை பாரு." அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. "ஐயோ! என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, உனக்கு மிளகாத்தூள்ல சாப்பாடுலாம் போட்டு குடுத்தாங்கல்ல, அதே மாதிரி அவன் சாப்பிட்றான். அவனுக்கு அப்பதான் கஷ்டம் தெரியும். இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுத்தினா நமக்கும் அதுதான் நடக்கும்னு தெரியும். அது ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவர் கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு நமக்கு என்ன நல்லாவா இருக்கு? அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு. அந்த கஷ்டத்தெல்லாம் நான் நேர்ல பார்த்தேன். நான் அனுபவிச்சேன். அந்த கஷ்டம்லாம் யாருக்கும் குடுக்காதீங்க. வேண்டாங்க அதெல்லாம் பாவங்க." அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. "இங்க பாரு, வீட்ல இருக்க யார்கிட்டயுமே நீ சொல்லக்கூடாது. வசுகிட்ட கூட நீ சொல்லக்கூடாது. சரியா? இப்படிலாம் பண்ணாதீங்க. ராகினிக்கு தெரிஞ்சா ரொம்ப உங்கள வெறுத்துருவா அவ." அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. "பரவாயில்ல, பரவாயில்ல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா இவனை விடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க, போலீஸ் ஏதாவது உங்கள புடிச்சிட்டு போயிட போகுது." அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. "நான் அதெல்லாம் பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க. "ஆமா, வெளிய பாரு, ஏதோ காரு, வண்டி எல்லாம் போற சவுண்டு கேட்குது. அப்ப நம்ம இங்கேருந்து கத்துனா அவங்களுக்கு சவுண்டு கேட்கும். யாராவது வந்து நம்மள காப்பாத்துவாங்க." அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். கத்து கத்துன்னு கத்துறாரு. அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே "யாராவது காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு" கத்துறாங்க. ஐயோ! இவனுங்க என்ன கத்த ஆரம்பிச்சுட்டானுங்க. கத்திட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் அப்படி யோசிக்கிறாரு. அப்ப கத்துற சவுண்டு கேட்ட உடனே அந்த பக்கமா 2 போலீஸ் வராங்க. வந்து பார்க்குறாங்க. "என்னப்பா அந்த வீட்லேருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராரு. ஐயோ! என்ன போலீஸ் வேற வருது அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்குள்ள கரெக்ட்டா தமிழ் வந்துட்டாரு. கேட்ட திறக்கும்போது, "என்ன? இல்ல உள்ள சவுண்ட் ஏதோ கேட்குது." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. "அதுவா? உள்ள நெறைய வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லா பொருளும் போட்டுருக்காங்க. ஆசிட் ஊத்திருக்காங்க. நெறைய வேலை சாமான்லாம் தூக்கி போடுறாங்க. அதனால தான் சத்தம் கேட்குது. நீங்க மூக்க மூடிட்டு போங்க. நெறைய டஸ்ட்." அப்படின்னு சொல்றாரு. "ஐயோ! அப்படியாப்பா? எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு. வேண்டாம், வேண்டாம். நான் கிளம்புறேன். பார்த்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பார்த்துக்கோங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 போலீஸுமே போறாங்க. தமிழ் உள்ள போறாரு. "என்னப்பா இவனுங்க இப்படி கத்துறானுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய சொல்றாரு. "இப்ப ஏதாவது நம்ம பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. போயிட்டு மறுபடியும் அப்படியே கத்துறாங்க. "ஏதாவது வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கட்டைய வச்சு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது, "ஐய்யய்யோ! வலி தாங்க முடியலையே. கை கால்லாம் உடைக்கிறானுங்களே. இவனுங்க எப்ப எங்கள விடுவானுங்களே தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் மாமா பயங்கரமா கத்துறாரு. "ஏதாவது மருந்து இருந்தா குடுங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி மருந்து மாரி ஏதோ குடுக்குறாரு. அத போட்டோனே, "ஐயோ! எரியுதே. தாங்க முடியலையே." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. "என்ன மாமா ஆச்சு?" "ஆமா, ஏதோ குடுத்தானுங்க. விபூதி மாதிரி இருந்தது. பயங்கரமா அது எரியுதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னப்பா இவனுங்க நம்மள விடமாட்டானுங்க போல இருக்கே. என்ன பண்றதுன்னே தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட மாமா சொல்றாரு. "ஆமா, ஆமா. இவனுங்க நம்மள வச்சு தான் செய்றானுங்க. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. அங்க பாரு தமிழ், நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆனா நான் வெளிய வந்தேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ராகினிக்கு தெரிஞ்சது உங்கள என்ன பண்ணுவான்னே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா எங்கள வெளிய விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "உன்ன வெளிய விடணுமா? இரு, இரு. உனக்கு என்ன இருக்கு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம், தமிழ் 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. சரஸ்வதி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! இவர் என்ன இப்படிலாம் பண்ணியிருக்காரு? அவங்கள போய் இப்படி கொடுமைப்படுத்துறாரே! இது நல்லதே கிடையாதே! கண்டிப்பா இவருக்கு ஏதாவது ஆயிடும். போலீஸ்லாம் புடிச்சா இவர உள்ள போட்டுருவாங்களே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ராகினியும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அர்ஜுனோட அம்மா, அக்கா எல்லாருமே சொல்றாங்க. "ஐயோ! என் பையன் எங்க போனானே தெரியலையே! இன்னும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லையே! எனக்கு என்னவோ அந்த தமிழ் தான் கண்டிப்பா கடத்தி வச்சிருப்பான்னு தோணுது. நீ தான் நம்பவே மாட்ற." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட சொல்றாங்க. "இல்ல, இல்ல. அண்ணா அப்படிலாம் பண்ணல. பண்ணா கண்டிப்பா ஒத்துப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. "நீ தான் நம்புற. அர்ஜுன் வரட்டும். எல்லா உண்மையும் தெரியும் பாரு. அப்ப சொல்லுவ. நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு." அப்படின்னு சொல்றாங்க. "சரி பார்க்கலாம் இருங்க. எதுவும் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே கத்துறாங்க.